பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. எஸ், எனக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்க கிட்ட என்னன்னு கேட்டீங்கன்னா, வெரி போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல் அப்படின்னு சில சொல்லுவாங்க. போல்ட் பியூட்டிஃபுல், அது வந்து பெர்ஃபார்மன்ஸ்ல அதிகமாக இருக்கும். வந்து ஒரு ரோல்ஸ் யூ டேக் அப் படானால இருந்து ஆரம்பிச்சு இப்போ இந்த வாரம் கூட திரையரங்களோட படம் ரன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ் தோழி பண்ணி செல்லுதுறைக்கு. ஃபஸ்ட்டில் அடுத்த வாரமும் உங்களுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஃபிலிம் காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். லெட்ஸ் வெல்கம் ஐஸ்வர்யா தத்தா onto the stage. ஹாய் ஐஸ்வர்யா. வணக்கம். முதல்ல உங்க தமிழ்ல எல்லாருக்கும் சில வார்த்தைகள் பேசுறீங்க. எல்லாருக்குமே வணக்கம். உங்களை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். சாரி, கொஞ்சம் நர்வஸாக இருக்கு. எத்தனை பேர் ஐஸ்வர்யா அவங்களோட தமிழுக்கு இப்போ டிவியில கலக்கிட்டு இருக்காங்க? எவ்வளோ பேர் ஃபேன்ஸ் இருக்கீங்க? லெட்ஸ் ஹியர் அபௌட் ஐஸ்வர்யா தத்தா again. தேங்க்யூ ரொம்ப நன்றி. தேங்க்யூ விஜய் ஆண்டனி சார். ஒரு 17 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு சென்னை வந்துட்டு. வரதுக்கு எவ்ரிடே உட்காந்து ட்ரை மட்டும் பண்ணிடுவோம். நல்லா படம் பண்ணணும், நல்ல டைரக்டரோட படம் பண்ணணும், அண்ட் நிறைய நல்ல ஆக்டர்ஸோட படம் பண்ணணும். ஒரு கதை சொல்கிறேன். ஸோ ஏதோ பர்த்டே பார்ட்டிஸில் போகும்போது இல்லை எங்கேயோ போகும்போது நாங்கள் எல்லாத்தையும் ஒரு பாட்டெல்லாம் முடிச்சிடுவோம் சார். அது வந்து மஸ்காரா போட்டு மஸ்காரா போட்டு இல்லாமல் எந்த பார்ட்டி நல்லா இருக்கும்ல. ஸோ இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நான் டான்ஸ் ஆடுவேன் அந்த பாட்டுக்கு. உண்மையால வந்து இந்த இட் இஸ் ஆல்வேஸ் சேட் தட் நம்ம என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் அது ஒரு நாள் நடக்கும். மேபி அதே மாதிரி இந்த பாட்டு எனக்கு நடந்துச்சு. டெஃபினெட்லி ரொம்ப அழகான பாட்டு. சொல்ற மாதிரி ராஜன் சார், நம்ம ப்ரொடியூசர், அவங்களுக்கு ரொம்ப நன்றி. தனா சாருக்கு ரொம்ப நன்றி இந்த பாட்டை எனக்கே கொடுக்கறதுக்காக. ஏன்னா இது ஒரு இட்ஸ் அ வெரி ரெஸ்பான்சிபிள் சாங். மெல்வின் சார், வாட் அ கிரேட் பீட் சார். ரொம்ப ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட். ரொம்ப எக்ஸைட்டட் ஆகி தான் டான்ஸ் ஆடிருக்கேன். அண்ட் ரொம்ப நன்றி. நான் நம்புறேன் உங்களுக்கு இந்த படம் அண்ட் இந்த பாட் ரொம்ப பிடிக்கும். வர 27th செப்டம்பர் ஹிட்லர் ரிலீஸ் ஆக போது. நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட இந்த படம் பாடுங்க. அதுதான் நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே, ஹீரோ இங்கே இருக்காரு, நீங்களும் இங்கே இருக்கீங்க. அதே சமயத்தில் அந்த மாதிரி இந்த பாட்டு ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லிட்டீங்க. மஸ்காரா போட்டு கேட்டாலே டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லிட்டீங்க. நான் எப்படி அந்த மஸ்காரா போட்டு நாயகனை கிங்க ஓஜி அவர்களை மேடைக்கு கூப்பிடாம இருக்க முடியும் இல்லையா? ஸோ நம்ம எல்லாரும் காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு அழகான தருணம். அண்ட் எஸ்பெஷலி சார், நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். விஜய் ஆண்டனி சார், இந்த பால் வந்து நம்ம ஈவெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு அழகான ஒரு விஷயம் நாங்கள் எடுத்தப்போ, இங்கே நாங்கள் நிறைய பார்த்துக்கிட்டிங்கன்னா யார் என்கொயர் பண்ணாலும் சார் வராரா பாடுவாரா, சார் வராரா பாடுவாரா அப்படின்னு கேட்டாங்க. ஒருத்தவங்க மட்டும் கேட்டாங்க, சார் டான்ஸ் ஆடுவாரா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு சார் டான்ஸ் ஆடலாமா, சார் பாடலாமா, டான்ஸ் ஆடலாமா, எல்லாரும் காத்துட்ருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களோட நிறைய நல்ல ஃபேன்ஸ் இருக்காங்க சார். அதில் இந்த மாலோட மேனேஜர் ரொம்ப சின்சியர் ஃபேன். அவர் இங்கே வந்தாருன்னா நான் தான் வெல்கம் பண்ணுவேன்னு மத்தியானத்துலேருந்து ஃபோன் அடித்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. டைமுக்கு அதனால உங்களை வெல்கம் பண்ணணும்னு. அதுக்கு முன்னாடி இந்த மேடைக்கு ஒரு வண்டர்ஃபுல்லான எனர்ஜி இதுமே வரப்போகுது. பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டீசர் போல லெட்ஸ் ஹேவ் விஜய் ஆண்டனி சார் onto the stage. Yes sir, please come sir. ஹலோ, எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ. ஏதோ 2 வார்த்தை பேசிட்டு போங்க. வா சார், நாளையிலேருந்து அவங்க நம்ம ஆஃபீஸில் வேலை செஞ்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மாலில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, எனக்கு என்னவோ நீ நெக்ஸஸ்க்கு வேலை செய்கிற மாதிரி தெரியல, விஜய் ஆண்டனி சாருக்காக வேலை செய்கிற மாதிரி தெரியல அப்படின்னு. நைஸ் மீட்டிங் யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். வணக்கம் சென்னை, எப்படி இருக்கீங்க? சத்தமே காணமே. இவ்வளோ வேணாம், இன்னும். தேங்க்யூ. தனா இங்க
தானா டைரக்டர். சார் நம்ம லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக ஒரு என்ட்ரி கொடுக்க போறாரு. தேங்க்யூ ஸோ மச். இப்போ இன்னும் ஒரு 1 வீக்கில் என்னோட நெக்ஸ்ட் படம் ஹிட்லர் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் ஆல்ரெடி எதிர்பார்க்கக்கூடிய ரொமான்ஸ், ஃபைட்டு, ஆக்ஷன் எல்லாம் சேர்ந்து ரொம்ப அருமையாக திரைப்படம் வந்திருக்குது. நீங்கள் அனைவரும் இந்த தேட்டர்லேயே ஒரு 5 தேட்டரில் ஓடணும்னு நினைக்கிறேன், போகிற மால்லையே. ஆமாம், அதனால் ஐஸ்வர்யா தத்தா ஒரு சாங் ஆடிருக்காங்க. அந்த படத்தை எல்லாரும் பாருங்க. டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்கு. என்னப்பா? உங்களோட ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்கு. அது ஆமாம், அந்த பாட்டா? எஸ் சார். ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸா? இன்னைக்கு நம்ம தேட்டர்ல பாக்குறோம். பட் இருந்தாலும் ஒரு இந்த ரிங் சக்குக்கு ஐஸ்வர்யா உங்களுக்கு டீச் பண்ண ஆசைப்பட்டாங்க. டீச் பண்றீங்களா? ஆமா. சரி. ஒரு சின்ன ஒரு மூமெண்ட். சரி. நான் தூக்கி போட்டுமா? இங்கே தட்டுமா, அங்கே தட்டுமா, அங்க போட்டுமா, எங்க வருதுன்னு பார்க்கலாமா? சார் கேமரா விழுந்த பரவாயில்லையா? பாத்துக்கிறீங்களா? கேமரா புடல் பண்ணீங்களா? பத்திரம் வேற வழி அங்கதான் போடுறேன். ஓகேவா? ரெடி ரெடி. தேங்க்யூ சார். சார் அதாவது நாங்கள் எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டது பாட்டு. எஸ் சார், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காத்து இந்த ஸ்டேஜே அப்படியே ஃபயர் ஆக போகுது, அதில் டவுட்டே இல்லை. இல்லை, நான் டான்ஸ் ஆடி தான் ஃபயர் ஆகுது. நான் சப்போர்ட் பண்ணுவேன். அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்க சார். நீங்கள் உங்கள் சப்போர்ட் தான் சார் எங்களுக்கு எல்லாமே. கண்டிப்பாக, நிச்சயம் சார். நான் விஜய் ஆண்டனி சாருடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க காத்துட்டு மிகப்பெரிய டைட்டில் கொடுக்கலாம். பாட்டு தான் பாடுறேன். இல்லை சார், டான்ஸ் ஆடுறேன். நான் கூட நிற்கிறேன். பார்க்கலாம். சரி, நீங்களும் வந்து ஏதாவது அதாவது ஓகே சார், பார்த்துலாம். ஓகே, லெட்ஸ் ஹேவ் தி ரிங் செக் சாங். ஒன்று பண்ணலாம். யா சார், நீங்கள் டான்ஸ் பண்ணுறீங்க இல்லையா? ஆமாம் சார். யா எஸ் சார். எஸ். மெர்வி, நீங்களும் வாங்க. உங்கள் மியூசிக் தானே, சும்மா வாங்க. மெர்வி சாங். தேங்க்யூ. ஐஸ்வர்யா இங்கே வாங்க. என்ன நியாயம்? உங்களுக்கு மழை பெய்யும் ஜாஸ்தி. என்ன பார்த்து நான் பாடணும், ஆடியன்ஸ் பார்த்து பாடுறாங்க. அதான் எனக்கு புரியல. இன்னொன்று என்ன பார்த்து ஆசாசையா பாடணும் ஐஸ்வர்யா. நீங்க மாமா நான் தான். இப்ப பாடுங்க. மதுரை கர மீரா நானா. இப்ப என்ன பார்த்து பாடுங்க. அதான் என்ன பார்த்தா சார், உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்காங்க சார். அதாவது நம்ம டான்ஸ் நான் என்ன பார்த்து பாடல, அங்க பாட்டுங்க. நீங்க என்ன பார்த்து பாடுங்க. மதுரை என்ன பார்த்து சார், உங்களை வைபத்தான்னு ஒரு பேரே வச்சிருக்கேன் சார். வைபத்தா? வைபத்தான். அதான் நான் கூப்பிடுங்க. வைபத்தா. தேங்க்யூ. ஏன்னா எல்லாரும் வைபத்தா எப்படி கூப்பிடுங்க போங்களே. நீங்க அத்தான் கூப்பிட்டீங்க. நான் என்ன தம்பி, நான் என்ன செய்யணும்? அவங்க அத்தான் கூப்பிடுறாங்க, நான் என்ன செய்யணும்? இங்க வாங்க, மைக் கொடுங்க. மைக். இப்போ டோஷிலாக்கு நான் அத்தான். டோஷிலா எனக்கு யாரு தானா? டோஷிலாக்கு நான் அத்தான். நான் அவங்க எனக்கு என்ன? சரி, ஓகே, ரெடி. பரவாயில்ல சார், நீங்களே வைங்க பேர். இல்லை சார், எதுவாக இருந்தாலும் நீங்களாவே. ஃப்ரெண்டு. ஏன்னா எனக்கு பயமா இருக்கு சார் உங்ககிட்ட பேசுறது இல்லை. ஏன் வச்சுக்கோங்க, இந்த ஆங்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க ஆங்கர்ஸாவே இருக்கிறது இல்லை உங்க கூட ஷோ பண்ணும்போது. ஏன்னா ஆங்கரே நீங்க தான். நாங்க வரும்போது அச்சிச்சோ விஜய் ஆண்டனி சார் இன்னைக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் ரோஸ்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு தாட்டோட தான் வரும். பட் ஸ்டில் நீங்க எப்பவுமே ஸ்டேஜில் நின்று அந்த எனர்ஜியான என்டர்டைன்மெண்ட் எங்களுக்கு கொடுக்குறீங்க. அது முழுக்க இருக்கட்டும். அந்த வைபத்தாங்கிறது வந்து அத்தானை தாண்டி நாங்கன்னா வைபத்தா தாண்டாதீங்க, அத்தான்ல இருங்க. ஏன் தாண்டுறீங்க? சொல்லிட்டீங்க, அப்படியே விட்டுருங்க. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் டேக் யூ சீட் சார். ஒரு வண்டர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் நம்ம காத்துட்டு இருக்கோம். ப்ளீஸ் டேக் யூ சீட். தேங்க்யூ. ஃபேன்ஸ்
அண்ட் லாட் ஆஃப் இன்ஃப்ளூயன்சஸ், அதாவது நம்ம சமூக வலைத்தளங்களில் தெரிஞ்ச முகங்கள் எல்லாருமே இங்கே நிறைஞ்சிருக்காங்க. அதாவது நம்மளை என்டர்டெயின் எப்படி ஒரு சினிமா பண்ணுதோ அந்த அளவுக்கு ஒரு மொபைலில் அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கக்கூடிய அத்தனை பேரும் விஜய் ஆண்டனி சாரை பார்க்கணும், அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்கணும்னு பின்னாடி காத்துட்ருக்காங்க. ஏன்னா கொஞ்ச நேரத்தில் அவங்க எல்லாரும் மேடைக்கு வர போகிறாங்க சார் உங்கள் கூட பேசுகிறதுக்காக. பட் அதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் முதல்ல ஒரு இன்ஃப்ளூயன்சரில் கூப்பிட்டுடலாமா சார்? ஏன்னா அவங்க ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் ஃபர்ஸ்ட், அதாவது ஒரு அம்மா எப்படி இருக்கணும் சார்? ஒரு அம்மா என்ன சொல்லுவாங்க பையனுக்கு? படி, நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த அம்மா ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒழுங்காக இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுப்பா, மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுக்கோப்பா, நிறைய கொலாபரேஷன் போஸ்ட் போடுப்பா, அப்போ தானே நம்ம சம்பாதிக்க முடியும், இப்படிலாம் இருந்தால் என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரே வீடியோ தான் சார் உலக அளவில் வைப்பான வைரலான உங்களை மாதிரியே ஒரு வைஃப் ஃபீவர் இருக்கக்கூடிய சோனியா பாஷா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். லெட்ஸ் வெல்கம் சோனியா பாஷா டு தி ஸ்டேஜ். ஹாய் சோனியா பாஷா, எப்படி இருக்கீங்க? ஓகே, விஜய் ஆண்டனி சார் ஹிட்லர் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் ஹிட்லர் ஈவெண்ட் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் உங்களுக்கு என்ன தோணுச்சு? நாக்கு முக்க வந்துடணும்னு தோணுச்சா உடனே? எஸ் இல்லையா? உங்களோட கண்டென்ட் ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா? சோனியா பாஷாவோட ஃபேன்ஸ் இருக்கீங்க பக்கல. ஏன்னா நம்ம லைஃப்ல அத்தனை ஐடியாவும் அவங்க இன்ஸ்டாகிராமில் கண்டென்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. உங்களோட லைஃபுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆள் வந்து நிச்சயமா விஜய் ஆண்டனி சார் இல்லையா? நான் வந்து கேட்டேன் என்ன கண்டென்ட் பண்ண போறீங்க சாரோட நீங்கள் பேசுனீங்கன்னா என்னெல்லாம் கேட்பீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க உங்கள் வீட்டில் சொல்ல மாட்டேன், நான் சார் கிட்டே சொல்லுன்னு சொன்னாங்க. ஐ திங்க் எனக்கு இதுக்கு மேலே இந்த ஸ்டேஜில் வேலை இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் வில் ஹேவ் யூ ஆன் தி ஸ்டேஜ் அகேன் சார். லெட்ஸ் வெல்கம் விஜய் ஆண்டனி சார் ஆன் டு தி ஸ்டேஜ். Sonia Basha. Nice meeting you, Sonia. Nice meeting you. Thank you. Thank you. பக்கத்தில் வந்து பேச நல்லா பேசலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. 2 மைக் வச்சு பேசலாம். நல்லா பக்கத்தில் நான் பிடிச்சிக்கிறேன். யா கொடுங்க பேசுகிறேன். நான் பிடிச்சிக்கிறேன். நானே பிடிச்சிக்கிறேன். அந்த மனசு தான் பரவாயில்ல. தேங்க்யூ. நான் இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் என்ன மாதிரி திங்க் பண்ணுவாங்கன்னு நினச்சி கான்செப்ட் பண்ணேன். ஆனால் உங்களுக்கு கான்செப்ட் யோசிக்கும் போது நீங்கள் எப்படிலாம் திங்க் பண்ணுவீங்க, நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நினச்சி நான் கான்செப்ட் யோசித்தேன். ஓகே. ஸோ 2-3 லைன்ஸ் மாதிரி கேட்குறேன், நீங்கள் கேட்குறீங்க. கண்டிப்பாக. ஆனால் வாழ்க்கை தத்துவம் வேணாம். அந்த மாதிரி வேண்டாம். நம்ம ஜாலி பண்ணுறோம். மோஸ்ட்லி உங்கள் இன்டர்வியூஸ் பார்ப்பேன். ஆனால் ஆக்சுவலாக இந்த ஸ்டேஜ் வந்து கூட்டம் நிறைய இருக்கிறங்க. காமெடி இப்போ நான் உங்ககிட்ட வந்து சார் நடக்கிறதெல்லாம் தண்ணி வழியாக இருக்குன்னு சொல்கிறேன். நான் தண்ணி வழியாக இருக்கேன் சொல்லுங்களா? காலேஜ் சைடெல்லாம் தண்ணி வழியாக இருக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு நான் கெஸ் பண்ணியிருக்கேன். இருக்குமே நடப்போமே. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கெஸ் பண்ணுறது தாண்டி நீங்கள் கேளுங்க, அவர் வச்சிருப்பாரு பதில். இது நல்லா இருக்கட்டுமே. ஆமாம், நான் அப்படிதான் வந்தேன், அப்படிதான் போயிட்டு இருக்கேன். அது மாதிரி லைஃப் வந்து எது பண்ணாலுமே விளங்க மாட்டேங்குது அப்படின்னா ஓட்டுமே அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இந்த மாதிரி நான் கேட்கணும், உங்ககிட்ட ஆன்சர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது லைக் பண்ணி வேலை ஆன்சர் பண்ணுங்க சார். ஓகே, உங்கள் கொஸ்டின்ஸ் ப்ளீஸ். அவங்க கேட்கணும் சார். கேட்கல அவர் கேட்டு பதில் சொல்லிட்டாங்க. உங்கள் வேலை நீங்கள் சொல்லுங்கள். இல்லை அதெல்லாம் கிடையாது, மறுபடியும் கேட்கணும். கேளுங்க சார். சரி, இல்லை புதுசாக அதான் லைஃப் ஃபிலாசபி கேட்குறாங்க. ஃபிலாசபி பேசலாமா, வைப் பண்ணலாமா? சரி, வைபா என்ன சொல்லலாம்? சரி, லைஃப்பில் நடக்கிற இடம்லாம் கன்னிவடியாக இருக்கா? கால் வச்ச இடம்லாம் கன்னிவடியாக இருக்கு சார். வாயில் ஒன்று வந்துச்சு, மிதிச்சு அடிச்சு தூக்கி விட்டுருங்க, அவ்வளோதான். மதிக்கல இருக்கு. ஆமாம், ஒன்றாவது சார். லவ் பண்ணாலே பிரேக்கப் ஆகுது சார். அங்கே ஒரு பையன் சொன்னான். அப்போ தம்பி அப்படியாப்பா? சிவப்பு சட்டை பையன். அப்போ வந்து கேளுங்க, ஸ்டேஜில் வந்து கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ கன்னிவடியாக தான் லைஃப்பில் இருக்கும். ஒவ்வொரு செகண்டும் அப்படி தான் இருக்கும். அந்த இப்போ கூட அப்படி தான் நின்றுட்டு இருக்கேன். ப்ரொடியூசர் தனஞ்சன் சாருக்கு தெரியுமா சார்? சார் நீங்கள் வாங்க, நீங்கள் ஃபேமஸ் ஆகிட்டாங்க, வாங்க சார், இங்கே வாங்க. மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, நீங்கள் வாங்க. லைஃப் ஃபுல்லாக கன்னிவடி தான்.
ஒவ்வொரு செகண்ட் கனிவெடி தான். அது சினிமா இண்டஸ்ட்ரி பயங்கரமான கனிவெடி. அதை தாண்டி சிரிச்சுட்டு நின்றுருக்கேன். ஆக்சுவலாக சந்தோஷமா இருக்கு. அது கடந்து வரல. வாழ்க்கையை ஃபுல்லாக சப்பையாக போச்சுன்னா ஒன்றுமே இருக்காது இல்லை. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கணும். அந்த டவுன் நிறைய இருக்கும்போது இவன் மிக மோ பவர்ஃபுல். ஸோ அதனால் கனிவெடியை இன்னும் நிறைய எதிர்பார்த்து நான் காத்துட்ருக்கேன் இந்த ஃபியூச்சருக்கு. அடுத்தது என்ன கேள்வி கேட்டீங்க? சரிப்பா, ஒரு பிடிச்சதா நான் பேசினது. இன்னும் நிறைய கண்ணீர் வெளியில் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அடுத்த கேள்வி இன்னொன்று கேள்வி. சார், அதாவது எது பண்ணாலும் அதில் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நடக்க மாட்டேங்குது. அது பாட்டுக்கு அது ரீதியில் போகுது. அது ஒரு ரூட்டில் போகிறேன். ஃப்ரீயாக விடுங்க பாபு. ஃப்ரீயாக விடுங்க. அவ்வளோதான். Okay, thank you sir, thank you so much. And Sony Basha, thank you. I think sir பார்த்த உடனே நர்வஸ் ஆகி அவங்க எல்லாம் மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, தேங்க்யூ. சார், உங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே எப்பவுமே நான் கேட்கறது தான் இந்த லவ் வைப் நிறைய பேச போகிறோம். டெஃபினெட்லி தேங்க்யூ. ப்ளீஸ் டேக் யூர் சீட்ஸ். நிறைய இருக்குது சார். பட் இந்த படம் ஒன்று வரும்போது ட்ரெய்லர் பார்த்த உடனே எனக்கு நிறைய கேள்வி. பேரே ஹிட்லரு. ஆமாம் இல்லையா? அதாவது அதுக்கு முன்னாடி வரைக்கும் சலீம், திமிர் பிடிச்சவன், கொலைக்காரன் பிடிச்சிரு டைட்டில் பார்த்தாலே அடுத்த நிமிஷம் யார் மண்டையை பாட்டில் எடுத்து உடைக்க போகிறாரு அப்படி தான் தோணும் எங்களுக்கு. ஆனால் பார்த்தா எலக்ட்ரிக் ட்ரெயினில் லவ் பண்ணிருக்கீங்க, டாய் ட்ரெயினில் அந்த பக்கம் வர்றீங்க. என்னதான் சார் உங்கள் பிளானு? நிறைய இருக்கு. இந்த படத்தை வரைக்கும் ஒன்றும் இல்லை. இந்த படம் வந்து 27th ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுக்கணும், ப்ரமோட் பண்ணுறது தான் பிளானு. மற்றபடி ஐ ஆம் டேக்கிங் எவ்ரி திங். லைஃப்பில் என்னெல்லாம் நடந்தாலும் அத்தனையுமே அதோட ஸ்டைல்லே விட்டு பார்க்கணும். அதாவது எதிர்த்து அடிக்கிறது ஒன்று, சேம் சைடில் பின்னாடி அடிச்சு விடுவாங்களே சிக்ஸர் மாதிரி. அது மாதிரி போகிற போக்கில் அடித்தா இன்னும் ஸ்பீடாக வெலாசிட்டி அதிகமாக இருக்குன்றதுக்காக போகிற ஃப்ளோலேயே விட்டுறேன் எல்லாத்தையுமே. நத்திங், ஐ டோன்ட் ஹேவ் எனி பிளான். ஓகே. பட் நீங்கள் யூர் ஒர்க்கஹாலிக் இல்லைங்களா? எப்பவுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வேலை வைப் தினம் என்ன பண்ணலாம், தினம் ஒரு வைப் தேவைப்படுது உங்களுக்கு இல்லையா? அந்த எனர்ஜியை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? நம்ம பசங்க எல்லாருக்கும் ஒரு சொல்லுங்களேன் சார். இல்லை, அங்கேருந்து எடுத்துக்கிறேன். இப்போ சும்மா தான் வருவேன். அவங்க ஏதாவது பார்ப்பாங்க, சிரிப்பாங்க. யாராவது ஒருத்தங்க உள்ள வாங்கல, சும்மா வாங்க வாங்க. ரொம்ப நேரம் கண்ணாடி போட்டுட்டு இருக்காரு அந்த தம்பி. பிளான் படி எதுவுமே நடத்துக்கிறது இல்ல. பிளான் ஒர்க் அவுட் ஆகாது. அதனால அங்கேருந்து அந்தந்த மொமெண்ட்ல இருந்து என்னெல்லாம் கிடைக்குதோ அத்தனையும் எடுத்துட்டு நான் வந்து வைப் பண்ணிட்டு இருக்கேன். வரீங்களா? வைப் பண்ணலாமா? ஆமா, இன்னைக்கு நிகழ்ச்சி மாதிரி வாங்க எல்லாமே. எஸ் ப்ளீஸ் கம். வரீங்களா? வாங்க 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 வாங்க. ப்ளீஸ் கம். இப்போ இந்த மொமெண்ட்ல இது அன்பிளான்டு. தம்பி பேர் என்னப்பா? நவீனா. இப்போ நவீன் கூட வைப் பண்ண போறேன். ஓகே சார். ஸோ நத்திங் பிளான்ட். தம்பி என்னப்பா வைப் பண்ணலாம் இன்னைக்கு? நீங்க பாட்டு பாடினாலே முதல்ல வைப் தான். பாட்டு கடைசியா பாட போனேன்ப்பா. வேற என்ன செய்யலாம் நம்ம? உங்க டான்ஸ் அது வரைக்கும் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் விட்டு வந்துட்டீங்களே, பரவாயில்லையா? நவீனோட கேர்ள் ஃப்ரெண்ட் மேல வாங்கப்பா. வீட்டுக்கு தெரியுமா? தெரியப்படுத்திடுவோம். இந்த ஷோ படுத்திடுவோம். அது வரைக்கும் ஏதாவது கேட்டுருங்க. ஆமாங்க சார். வைப்புனா என்னன்னா, பொச்சி யாரோ ஒரு பையன் என் ஃப்ரெண்டு க்ளோஸ்ல நிக்கிறாப்புல இல்லையா? இதெல்லாம் நத்திங் பிளான்ட் இல்ல. ஆமா, அது மாதிரி போற இடங்கள் எல்லாத்துலயுமே ஒன்று இருக்கும். பாசிட்டிவிட்டி, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும், ஒரு ஐடியா கிடைக்கும்ன்ற மாதிரி. Go with everything. Okay. Nothing planned. I don't know. நீங்க வைப் கிங்கா, ரோஸ்ட் கிங்கா, இல்ல சர்ச் ஃபாதரா? ஏன்னா இந்த மூணு வைப்ஸும் அப்பப்போ கொடுக்குறீங்க. இந்த லாஸ்ட் மட்டும் நான் கிடையாது. ஒரு ஃபாதர் வைப்ஸ், அதாவது உங்களை போய் ஃபிலாசபிக்கல்ல சேர்க்கும் போதெல்லாம் தம்பி அது இன்னும் கொஞ்சம் டீடைலா பார்த்தா பிராக்டிகல்னு சொல்லலாம். அது ஒரு சர்க்காசமா தெரியுது சார் எனக்கு. சரிப்பா, சரி. நீங்க வச்சு செய்யற மாதிரி தெரியுது எனக்கு. பிராக்டிகலா சொல்லலாம், அவ்வளவுதான். நத்திங் philosophical, practical, very practical. இந்த ஹியூமர் சென்ஸ் உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா இருக்குது. எப்படி? ஆமா, 100%. தெரியலப்பா, அது உங்ககிட்ட இருந்து திருப்பி கொடுக்குறேன். எனக்கா சார்? ஏன் சார் நீங்க வேற நானே உங்களை பார்த்து கத்துக்கணும். நவீன், உங்க வீட்டுக்கும் உங்க பொண்ணுக்கும் யாராவது நீங்க மைக்ல தெரியப்படுத்த விரும்புறீங்களா? ஐ லவ் யூ சொல்லுங்க போதும். ஐ லவ் யூ சொல்லிட்டு அப்படியே போயிருங்க. உங்க ப்ரொமோஷனா சொல்லணும்னா ஹிட்லர் படத்தை எல்லாரும் போய் பாருங்க. ஓகே, இல்ல உங்க ஆளுக்கு ஏதாவது சொல்லிட்டு போங்கப்பா வந்ததுக்கு. நீங்க சொல்றதை விடையா சார்? தேங்க்யூ சார். அடுத்ததாக பிரீதா பால் பச்சை அவங்கள நான் மேடை கூப்பிடுறேன். பால் பச்சை அண்ட் பிரீதா on to the stage please. Yes. பால் பச்சை. ஆமா, இன்ஃப்ளூயன்சர் sir. ஹாய் sir, she's an actor too. பால் பச்சை இல்ல? பால் பச்சை அங்க வராங்க. ஓ, பால் பச்சை. ஆமா, வாங்க பாத்து. இவங்க ரெண்டு பேர் பால் பச்சை fans. மைக் கொடுங்க. ஹலோ சார். ஹாய் பிரீதா. ஹாய் பால் பச்சை. ஏன் பால் பச்சை? பச்சை பால், பச்சை புள்ள. இல்ல சார், இல்ல இல்லையா? பேர் தான் பால் பச்சை.
ஆனா பச்சைப்பால் பண்றது எல்லாமே ஏன் பால் பச்சை இல்ல இல்ல என் பேர் சிவா சிவா உண்மையா நேம் இல்ல சிவா. உங்களை பால் பச்சை கூப்பிடுறது பதிலா பச்சை பால்னு கூப்பிடலாமா? நீங்க எப்படி வேணாலும் பச்சை கூப்பிடுங்க. பால் பச்சை பால் Okay. பச்சை பிள்ளை பாவம். ஓகே நீங்க சார் கிட்ட என்ன கேட்கணும்னு நினைச்சீங்க? என்ன தோணுச்சு உங்களுக்கு சொன்ன உடனே? எனக்கு சார் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேஜில் டான்ஸ் ஆனதே நாக்குமுக சாங் தான். ஓ டான்ஸ் ஆமாம், ஆடுறீங்களா? ஸ்கூல் படிக்கும் போது ஓகேப்பா. ஃபர்ஸ்ட் நான் ஸ்டேஜில் ஆடின பாட்டே அதான். ஓகேப்பா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இன்னைக்குனா ஒரு நாள் பவராக ஆடலாம் எப்பவுமே நான் பார்த்துருக்கேன். இன்னொரு சாங் போடணுமா? இல்லை போட்டாலும் ஓகே தான். நீங்கள் எங்களுக்கு பவராக அந்த மாதிரி நாக்குமுக மாதிரி நீங்கள் வேணா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பச்சி பவரான்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டீங்களே. அதுக்கு தான் நான் பவர் பண்ண மாட்டேன், நான் வேணா கையாட்டுறேன். நீங்க ஆடுறீங்களா? நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியா? ஃப்ரெண்டு சார், அக்கா தம்பி சார். ஐயோ சார் நீங்களே ஏதாவது எடுத்து இல்ல, இல்ல, இல்ல. சொல்லுங்க சார். இல்ல Friends தானே? ரெண்டு பேரும் இல்லப்பா. தனியா கூப்பிட மாட்டீங்களா? Friends தானே? ஃப்ரெண்ட்ஸ் சார் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். Friends தானே? ரெண்டு பேரும் ஒரே ரியாலிட்டி ஷோ பண்ணோம். ஓகே. அதுல ரெண்டு அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும். கண்டஸ்டன்ட்ஸ் So, நல்ல நீங்க டான்சர். நான் ஒரு இன்ஸ்பிரேஷன். சோ உங்க கூட சேர்ந்து நான் டான்ஸ் ஆடுறேன். okay, ஓகேவா? done. நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன். நாக்குமுக்கு டான்ஸ் ஆடணுமா? சரி, எது டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கடைசியா வச்சுக்கலாம். ஆமா சார் நோ டான்ஸ் நோ. அவங்களுக்கு நிறைய கேள்விகள் ஆக்சுவலி இருந்துச்சு. क्वेश्चन இருக்கு சார். ஓகேப்பா, கேளுங்க. என்கிட்ட ஒரு क्वेश्चन இருக்கு. சோ ஹிட்லர் படம் ட்ரெய்லர் பார்த்தோம். இதுக்கு முன்னாடியே வீட்ல இருந்து வரதுக்கு முன்னாடியும் பார்த்தேன். சோ அதுல அந்த டேக்லைன் ஒன்னு இருந்ததுல, அதாவது ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு முன்னாடியே அதோடைய இலக்கு தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு. அதே மாதிரி என் क्वेश्चन என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சோஷியல் மெசேஜஸ் உள்ள சப்ஜெக்ட் மட்டும் நீங்கள், ஏன்னா எல்லா ஹீரோஸும் என்ன நம்ம பஞ்ச் டைலாக் பேசலாம், நிறைய 4 ஃபைட் பண்ணலாம், நல்ல சாங்ஸ் பண்ணிடலாம், இந்த மாதிரி மாஸாக காட்டணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு இடத்துல சோஷியல் மெசேஜும் இந்த வரக்கூடிய சமுதாயத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா உங்களுடைய எல்லா மூவிஸும் ஒரு ஜானரில் ஒரு மெசேஜோட இருக்குது. அது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களா இல்லை அந்த சப்ஜெக்ட் உங்களை செலக்ட் பண்ணி வருதா? அதுக்கு நீங்கள் உங்களை எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க அப்படின்றது தான் என்னுடைய கொஸ்டின். நீங்க இன்னைக்கு சமைக்க போறதை நீங்க செலக்ட் பண்ணுவீங்களா, அதுவே சமைச்சு வந்துருமா வீட்ல? சார் முதல்ல எனக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்டிருக்கணும். பட் எனிவேஸ் சமைக்க தெரியும். மேபி கேட்போம், இல்லைன்னா திடீர்னு நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை செய்வோம். ஸோ அந்த இல்ல மாதிரி நம்ம பிளான் பண்ணி தான், எனக்கு எது டேஸ்ட்டோ அதை தான் நான் சாப்பிட முடியும். ஸோ நான் கேட்கும்போது என் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி விஷயங்கள் செலக்ட் பண்ணி நான் ஒத்துக்கிறேன்றதுனால இந்த சலீம், நான், பிச்சைக்காரன், இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு பிடித்த சப்ஜெக்ட், எனக்கு பிடிச்சிருக்கு. சோசியல் மெசேஜ்ன்றது ஆல்மோஸ்ட் 100 படத்தில் 99 படத்தில் வருது. எந்த படத்துலையும் மெசேஜ் இல்லாமல் இல்லை. பார்க்குற பார்வையில் இருக்கு. நிறைய நல்ல படத்தை கொடுத்தாலும் அதில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு வரவனு இருக்கான். ஒன்றுமே இல்லாத படத்தில் சி அந்த டைலாக் இருக்கு பாத்தியா, சூப்பர் மச்சான் அப்படின்னு சொல்கிறவனு இருக்கான். அப்படின்றதுனால பார்க்குற பார்வையில் தான் அழகு, மெசேஜ் எல்லாம் ஃபுல்லாகவே. தேங்க்யூ சார். அண்ட் பால் பச்சை நீங்க பச்சைப்பால் எஸ் சார். தம்பி நீங்க இன்ஸ்டா தானே தம்பி? ஆமாம் சார். இந்த இவரோட இன்ஸ்டால ஃபியூச்சர்ல கமெண்ட் பண்றவங்க எல்லாருமே பச்சைப்பால்னு நீங்க அழைக்கவும். விஜய் ஆண்டனி சார் இனிமே இவர் பச்சைப்பால் என்று அழைக்கப்படுவார். ஓகே, அவர் பேர் என்ன? பச்சைப்பால். பச்சைப்பால். சரி யா சார், நான் படம் தான் எனக்கு உங்கள ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி. தேங்க்யூ. ஸோ அதே ஒரு நான் கொலை பண்ணேன், அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கொலை பண்ணேன். ஃபியூச்சர்ல நான் நிறைய கொலை பண்ணட்டுமா? பண்ணிடலாம் சார். யாரெல்லாம் பண்ணல அப்படியே ஜாலியாக ஆடியன்ஸ் பண்ணிடலாமா? இல்லை ஓகே சி நான் பண்றீங்க. நான் படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சேம் அதே ஒரு என்டர் தான் சலீமும். ஸோ உங்களோட ஒரு என்ன சொல்லுது, அப்பாவி மாதிரி இருப்பீங்க ஆனால் எல்லா வேலையும் பண்ணுவீங்க. இப்போவும் அப்படி தானே பாருங்க. அது உங்களுக்கு தான் தெரியும். என்ன உங்களுக்கு எப்படி தெரியுது? அப்பாவியா தெரியுதா வேலைக்கார மாதிரி தெரியுது? வைபா தெரியுது சார். என்ன தெரியும்? வைப் உங்களை பார்த்தா அப்பாவி மாதிரி தெரியலையா? இல்லை சார். தோஷிலா சார் அப்பாவி மாதிரி தெரியலையா? அதுக்கு அர்த்தமே தெரியாது சார். சரி தேங்க்யூ. ஸோ எனக்கு அதே மாதிரி இப்போ நான் நெக்ஸ்ட் மாதிரியான பாட்டு நான் கொண்டு வர போறீங்களா? ஏன்னா அதுல என்ன நடக்கும்னே தெரியாது. நெக்ஸ்ட் தெரியும். ஆமா சரி, நான் லவ் பண்றதுக்கு யாருக்குமே பிடிக்கல பாருங்க. நான் இப்பதான் படிப்படியா கஷ்டப்பட்டு கொலை பண்ணி முன்னேறி ரோமியோ லவ் ஆரம்பிச்சு இந்த படத்துல லவ் பண்ணிட்டு இருக்கேன். திருப்பி கொலை பண்ண சொல்லுங்க தம்பி. இல்ல சார், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நீங்க அந்த ஒரு பாப்பா பார்த்து பழகுங்க. தம்பிக்கு கொலை பண்றது நீ பிடிக்குமா? சோஷியல் டிஸ்டன்ஸ்ல இருடா. இப்பதான் சூட் கேஸ் எல்லாம் என்னென்னமோ கிடைக்குது. பாத்துக்கோங்கப்பா. பச்சைப்பால், நீங்க பச்சைப்பால் மாதிரி தெரியல, கொலை பண்றது பிடிக்கும்ட்டாரு. சரி பாத்து. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் பச்சைப்பால் சார். ஒரே ஒரு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு குட்டி பாப்பா சார். ரஹ்மான் இங்க ரிவர்ப் வச்சிருக்கீங்களான்னு பாருங்க. ரிவர்ப் இருந்தா கட் பண்ணி விட்டுருங்க. அதாவது இந்த பாப்பா என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டா, ஓகே, அதுக்கு என்னால பதில் சொல்ல முடியல. நீங்களே சொல்லிடணும் அப்படின்னு. பாப்பாவா? ஆமா. உங்களுக்கு பாப்பாலாம் இருக்கா? இருக்கு சார். மேரிடா? ஆமா சார். ரோஷிலா சொல்லவே இல்ல. இப்ப சொல்லிட்டேன் சார். நீங்க அத்தான்னு கூப்பிட்டு ஒரு அரை மணி நேரத்துல நான் ஒரு வைப்ல இருக்கேன் தெரியுமா? அது வைபத்தான் அப்படின்னு அர்த்தம். அப்படியா? ஆனா அந்த பாப்பா இத்தனோண்டு இந்த காலத்து சென்சி கிட் பத்தி பேசுறோம்.
இருக்கும். ஆனா அடுத்த ஜெனரேஷன் கிட்ட கூட அது பாத்தீங்கன்னா பயங்கரமா அவங்களை லவ் பண்ணுது. ஆனா ஒரே ஒரு கேள்வி கேட்டுச்சு, அந்த கேள்வி அவங்களே கேட்டுட்டோம். சோஷியல் மீடியா எடுத்தீங்கன்னா இந்த குழந்தை பாடுற பாட்டுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. ரவுடி பேபி வர்ஷா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். லெட்ஸ் ஹேவ் ரவுடி பேபி வர்ஷா onto the stage. வெல்கம். ஓகேண்ணா. தைரியமா வருது. ஐயோ வாங்க 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 வாங்க. மைக் பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் அந்த குழந்தைக்கு, ஒரு பெரிய கைத்தட்டல். இந்த வயசுல எந்த பயமும் வர்ஷா உட்காந்துடலாம். உட்காருங்கப்பா, நின்று டயர்டா இருக்கு, அப்படி உட்காந்துடலாம். யா வர்ஷா, டான்ஸ் ஆட போறீங்களா, பாட்டு பாட போறீங்களா, பேச போறீங்களா? பாட்டு பாட போறாங்களாமா? டான்ஸ் ஆடி பாட்டு போடலாமா, உட்காந்து மாதிரி பாட்டு பாடலாமா? என்ன பிளான்ல வந்தீங்க? டான்ஸ் ஆடலாமா, உட்காந்து பாட்டு பாடலாமா? ஏன் டான்ஸ் ஆடினா என்ன? நீ தான் அழகா டான்ஸ் ஆடுவியே. இந்த பாப்பா வந்து டான்ஸ் ஆட்டே பாடுவாங்களா, உட்காந்து பாடுவாங்களாப்பா, நின்று பாடுவாங்களா? டான்ஸ் ஆட்டே பாடுவாங்களா? பாப்பா எழுச்சிடலாம், உட்காந்து கேட்குறேன். எப்படி பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆடியன்ஸ் முன்னாடி யாரை வேணா ப்ரப்போஸ் பண்ணலாம். அது ஏன் ஒரு பொண்ணு, அது ஏன் ஒரு பொண்ணு, இந்த பொண்ணு இருக்கு. ஸோ விஜய் ஆண்டனி சார் ஒரு 90s கிட்டா ஒரு 80s கிட்டா ஒரு அழகான அளவை ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா எப்படி பண்ணியிருப்பீங்க? நான் ஆக்சுவலாக என் ஒய்ஃபுக்கு எப்படி ப்ரப்போஸ் பண்ணேன்றது நான் சொல்கிறேன். நான் கோச்சிட்டு போகிறாங்க. இல்லை அவங்களே தான் பண்ணேன். ஓகே, நான் ஒய்ஃப் கிட்ட எப்படி ப்ரப்போஸ் பண்ணேன்றதை நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இங்கே வா, இப்போ நீங்கள் தான் என் ஒய்ஃபு. தேங்க்யூ. அப்போ என் ஒய்ஃபு பட்டு காட்டிமா, வித் யர் பர்மிஷன் நான் உங்களுக்கு எப்படி ப்ரப்போஸ் பண்ணேன்றதை நான் வந்து அப்படின்னா பண்ணி காட்டுறேன். உங்கள் வீட்டில் மாப்பிள்ளை ஏதாவது பார்த்துட்டுருந்தாங்கன்னா அதில் என் பேர் சேர்த்துக்கணும். அவ்வளோதான்ப்பா. என் ஒய்ஃப் பற்றி உங்கள் வீட்டில் மாப்பிள்ளை ஏதாவது பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அதில் என் பேர் சேர்த்துக்கன்னு சொல்லிட்டு அம்புலாம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்றது சொல்லிட்டேன். அதான் என்ன சொன்னாங்க சார்? சிரிச்சுட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? சிரிச்சுட்டு பேச ஆரம்பிச்சாங்க. எனக்கு தைரியம் வந்துச்சு. நான் ஃபர்தராக கண்டினியூ பண்ணி இப்போ சொல்லணுமா அப்போ சொல்லணுமா? இப்போ சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள். பாட்டியம்மா என்ன சொன்னாங்கன்னு விட்டுருங்க. நான் உங்கள்கிட்ட கேட்டேன், நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? ஓகே, எங்கள் அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வந்துடுறேன், பக்கத்தில் தான் வீடு. பாப்பா என்னப்பா இப்படி சொல்கிறீங்க? என்ன ஸ்பீட்டாக ஒரு பையன் சொல்கிறான், நீங்கள் ஸ்பாட்டில் ஏதாவது ரியாக்ட் பண்ணிட்டு போகணும்ல. சரி வாங்க போகலாம். அதான் தேங்க்யூ சரி தேங்க்யூ. தேங்க்யூ. அண்ட் அடுத்ததாக யுவர் நேம், உங்கள் பேர் ப்ளீஸ். பேர் திவ்யா காவி. நீங்கள் தானே இப்படி பண்ணீங்க, தனியாக பண்ணி காட்டுங்க. அந்த பசங்களை போட்டு செஞ்ச மாதிரி உங்கள் ஸ்டெப் நீங்கள் பண்ணி காட்டுங்க. தம்பி மெர்வின் எங்கே இருக்கார்? மெர்வின் சார் வாங்க. நீங்கள் டப் ஸ்மாஷ் பண்ணுறீங்க. பாயில் பண்ணுறது டப் ஸ்மாஷ் இல்லை பீட் பாக்ஸ் எஸ் அதை பண்ணுறீங்க. அவங்க ஸ்டெப் பண்ணுறாங்க. சரி நான் வரேன்ப்பா. நம்ம கையை ரெடி பீட் பாக்ஸ். சரி நாக்கு வச்சு ஐயோ அது வேணாம். பீட் பாக்ஸ் சரி என் நாக்கு மடக்காது. ரெடி. மைக் கொடுங்க. மைக் யா. இப்போ என்ன பண்ணணும்? ஸ்டெப் பண்ணு. பண்ணு. நீங்கள் வந்து மைக் யா மைக் 1 minute சார். யா எஸ் ரெடி. பீட் பாக்ஸ் பண்ண போகிறாரு. இப்போ மியூசிக் பண்ண போய் நாங்கள் டான்ஸ் ஆட போகிறோம். அதாவது எனக்கு தெரிஞ்ச பீட் பாக்ஸ்லயே இப்போ வந்து செமையான பீட் பாக்ஸ். ரெடி சார்? ரெடி யா டீம் இப்படியா? ரெடி. இப்படி தான் வைப்பாங்க. அதெல்லாம் கிடையாதா? இப்படி எஸ் ஓகே ஓகே ரெடி. எஸ் 1 2 1 2 3 4. மாடி சுத்தா மனுஷன் தின்னா தோல்ல வச்சு மேல கட்டி அர்ரா நாக்கு முக்கா மாடி சுத்தா மனுஷன் தங்க வரலையே. அர்ரா நாக்கு முக்கா அர்ரா நாக்கு முக்கா சென்னை கேட்கல. ரெடி. தேங்க்யூ 1 2 3 ஸ்டார்ட். 1 2 3 4. அர்ரா நாக்கு முக்கா அர்ரா. தேங்க்யூ வெரி ஸ்போர்ட்டிவ். தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ. அண்ட் அந்த பக்கம் நிறைய பேர் இருக்காங்க. ப்ளீஸ் மைக் ஹலோ சார். Hi. பிக்கெஸ்ட் ஃபேன் உங்களுக்கு. இந்த ஏஜ்லேயுமே எங்களுக்கு இன்னும் க்ரஷ் மெட்டீரியலாகவே இருக்கீங்க. என்ன சொன்னீங்க? க்ரஷ் மெட்டீரியல் சார். இந்த ஏஜ்லேயுமா? ஆமாம் சார். என் வயசு என்ன ஆகுது சார் சரி. தம்பி? காலேஜ் முடிச்சு வந்துருக்கோம் தெரியுமா? அப்படியா சார்? ஆமாப்பா. சார் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு சார். என்ன ஒரு 27 28? 27. ஆமாம் ஓகே அப்போ ஓகே சார். ஆமாம் நம்ம உங்களுக்கு எனக்கு 2 ஏஜஸ் தான் தெரியும். 2 வயசு தான் வித்தியாசம். எஸ் ஆக்சுவலி எனக்கு இப்போ என்ன உங்ககிட்ட பர்சனலாக கேட்கணும்னு தெரியும். நீங்கள் நிறைய ரொம்ப வருஷமாக சினி ஃபீல்டில் இருக்கீங்க, நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கீங்க. எல்லாமே உங்ககிட்ட தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆஸ் இன்ஃப்ளூயன்சஸாக நாங்கள் இங்கே வந்திருக்கோம். நீங்கள் எங்ககிட்ட என்ன கேட்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லா பொண்ணுங்களும் மொத்தமாக வாங்க. இங்கே வாங்க. நீங்கள் எல்லாம் கேர்ள்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறீங்க ஓகேவா?
பாய்ஸ் இங்கே வாங்க, இங்கே வாங்க, மொத்தமாக வரீங்க. நான் இவங்க சார்பாக இங்கே நிற்கிறேன். கேர்ள்ஸ் அங்கே போங்க, கேர்ள்ஸ் எல்லாம் அங்கே நிற்கிறீங்க. தம்பி உங்களுக்காக தான் கேட்குறேன், என் மனசில் எந்த பர்சனல் கேள்வியும் கிடையாது, உங்களுக்காக கேட்குறேன். தம்பி இவங்க கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? பசங்கள்கிட்ட உங்களுக்கு என்ன தான் வேணும்? பசங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது உங்களுக்கு என்ன வேணும்னு கேள்வி. பசங்களை பார்த்து உங்களுக்கு என்ன வேணும்? ஐ மீன் நானும் பசங்க தான், ஆமாம், பெரிய பையன் சின்ன பையன் சின்ன பையன் எல்லாம் ஒன்றா நிற்கிறோம். ஓகேவா? என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க? பசங்க கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன வேணும்? ஒழுங்கா இருக்கணுமா? ஒரே கேர்ள் ஃப்ரெண்டோட இருங்க அப்படி சொல்றாங்க. ஓகே, அதை நீங்கள் ஒரே பாய் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கு இல்லை? சரி, இப்போ நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸே வச்சுக்கூடாதா? அதான் பண்றோம். இல்ல ஒரு நிமிஷம், ஸ்டாப் 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 ஸ்டாப். அதானே பண்றோம். அவங்க பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வச்சா பிரச்சனை இல்லையா உங்களுக்கு? வச்சுக்கோங்க, நாங்களும் வச்சுக்கோங்க, நீங்க வச்சுக்கோங்க. வாங்க ஹாய் பாய்ஸ். எனக்கு பார்த்தாங்க, நாங்க வரோம். தம்பி அவங்க என்ன வேணா பேசலாம், நம்ம பேசும்போது பார்த்து பேசணும். ஓகேவா? படக்குன்னு பேசக்கூடாது. சத்தமா பேசணும், போல்டா பேசணும். நம்மள ஒழுங்கா இருக்கணும்னு சொல்லி கேட்டாங்க இல்லையா? நம்ம ஒழுங்கா தான் இருக்கும். அவங்க எதுவும் வாங்க போனா நம்ம போய் நம்ம பின்னாடி அது தெரியல. புரியல. அதாவது அவங்க இப்போ பாய் ஃப்ரெண்ட் கேட்குறாங்க இல்லையா? அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பாய் ஃப்ரெண்ட்னா பையன் ஃப்ரெண்டு. ஆமா, ஃப்ரெண்ட் வச்சுக்கலான்னு கேட்குறாங்க இல்லையா? அதே மாதிரி நாமளும் வச்சுக்கலாம்ல. ஓகே, ஒழுங்கா தான் நம்ம வச்சுக்கிறோம். நம்ம ஓகே தான், ஓகே சொல்லிட்டாங்க. தம்பி ஓகே சொல்லிட்டாங்க. ஆமா, நீங்க தான் வாய் கொடுத்து அவங்க லவ்வுக்கு ஓகே சொன்னாங்கன்னா சார் அவர் என்ன சொன்னாரு? வேற என்ன எதிர்பார்க்குறீங்கப்பா பசங்களுக்கு? ஆக்சுவலாக லாயல்னா என்னப்பா? உண்மையான எப்படி? நான் இப்போ என்னை பார்த்தா ஏதாவது தெரியுதா? என்னை பார்த்தா ஏதாவது தெரியுதா? நான் உண்மையா இருக்கேனா இல்லையா சொல்லுங்க. என்ன மாதிரி இருந்தா ஓகேவா? நான் யாருன்னு தெரியுமா? என் ஹிஸ்டரி தெரியுமா? இல்ல நிலன்னா கரை இருக்கும். ஓகேவா? கரை இல்லாத நல்லா பார்த்துருக்கீங்களா? நிச்சயமா இல்லை. ஆனால் பாய்ஸ்க்கு முன்ன பொண்ணு இருக்கும், உங்ககிட்டயும் முன்ன பொண்ணு இருக்கும். லைஃபே வந்து இம்பர்ஃபெக்ஷன் தான். பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க, தலைவலி வந்துடும், பைத்தியம் முடிச்சிடும். பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க, அந்தந்த பொருளை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கங்க. பாய்ஸ்னா குறை இருக்கும், கரை இருக்கும், பொண்ணுங்களுக்கு அப்படிதான். ஓகேவா? நிலால கரை இருக்குமா? என்ன ஆனாலும் கிவ் அப் பண்ணாம இருக்கணும் சார். அது பசங்களா இருந்தாலும் பொண்ணுங்களா இருந்தாலும். கிவ் அப் பண்ண என்னம்மா? விட்டு கொடுக்காம இருக்கணும். கண்டிப்பா விட்டு கொடுக்காம பிடிச்சிக்கிட்டே இருக்கணுமா கையை? இல்ல சார், இப்போ நீங்க தான் என் ஹஸ்பண்ட் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம்னா என்ன ஆனாலுமே நீங்க தான் ஹஸ்பண்ட். நீங்க தப்பு பண்ணா கேட்கலாமா? அது கேட்கணும் சார், அது திருத்தணும். தப்பு பண்ணா கேட்கணும், திருத்தணும். பட் என்ன ஆனாலும் விட்டு கொடுக்காம. சரி, விட்டு கொடுக்கூடாது தம்பி. ஓகேவா? மேட்ரு சால்வ்டு. இனிமேல் உலகத்தில் பிரச்சனையே இருக்காது. புரிஞ்சிச்சா? நோ ப்ராப்ளம். தேங்க்யூ. அவங்க கிட்ட ஏதாவது எதுவும் கேள்வி இல்லையா? தேங்க்யூ. நீங்கம்மா? தேங்க்யூ. ஐஸ்வர்யா ஏன் ஓரமா போறீங்க? வாங்க, நீங்களும் பெண் தானே, வாங்க. சார் பெண் தானே, பெண் சாஃப்டா இருக்கேன்னு நினைக்காதீங்க. நாங்கள் கொஞ்சம் சார் ஐஸ்வர்யாக்கு நிச்சயமா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்ம ஐஸ்வர்யா கிட்ட கேட்கலாம். அவங்க தமிழ்ல நீங்க கேளுங்க. சார் கிட்ட என்ன கேட்க நினைக்கிறீங்க? சார் எல்லாத்தையும் அவங்களா கேட்டு முடிச்சிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி ஆஸ் அன் ஆக்டர் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல சார் கிட்ட. சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ போன் தேங்க்யூ. உண்மையாலே ஒரு பொண்ணு தனியாக இருக்கும்போது, ஒரு சிட்டியில் இருக்கும்போது நிறையா ஆப்வியஸ்லி பிரச்சனை சந்தி, ஒரு பெரிய படங்கள் பண்ணும்போது அது நம்ம அப்பாவுக்கு எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு நாள் எனக்கு தோணுச்சு, நாங்களாம் எதுவுமே இல்லை சார். இல்லைப்பா, சார் ஹேட்ஸ் ஆஃப் யூ சார். தேங்க்யூ. யாருமே ஒன்றும் இல்லை, எல்லாருமே ஒன்று தான். தேங்க்யூ. ஐஸ்வர்யா. ஒரே ஒரு விஷயம். இப்போ வந்து அதே மாதிரி உங்களுக்கு அவங்ககிட்ட ஏதாவது கேள்வி இருக்கா? நமக்கு ஒன்றும் இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. சார் இப்போ வந்து ஒரு படம் பண்ணுறோம். ஒரு டைரக்ட் பண்ணுறதே கஷ்டமான விஷயம். டைரக்ட் பண்ணி, மியூசிக் பண்ணி, எடிட் பண்ணி, நடிச்சு, ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி எல்லாமே பண்ணுறது கஷ்டமாக இருக்கா? இல்லை வந்து ஒரு மாதிரி ஜாலியாக சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு பண்ணுறீங்களா? ஈஸி தான்ப்பா, ஈஸி தான், ரொம்ப ஈஸி. ஆமாம். இன்னொரு கொஸ்டின், இப்போ நிறையா வளர்ந்து வர மியூசிக் நம்ம ட்ரை பண்ணணும், தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கணும், வந்துடும் கண்டிப்பாக. இப்போ நிறைய வளர்ந்து வர மியூசிக் டைரக்டர்லாம் இருக்காங்க. சரி, நம்ம மறுபடியும் மியூசிக்லேயே போனால் நம்ம அவங்ககிட்ட வந்துட முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை நம்ம இதே ஃப்ளோவில் போகலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இதே ஃப்ளோ நல்லா இருக்குல்ல?
செம்மையாக இருக்குல்ல சூப்பராக இருக்குது இதே ஃப்ளோ ஜாலியாக தேவையான மியூசிக் பண்ணிக்கலாம் தேவையான நடிச்சுக்கலாம் தேவையான ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம் என்ன வேணால் பண்ணிக்கலாம் ஃபிக்ஸ் பண்ணி எதுவும் இல்லை என்ன வேணால் பண்ணலாம் ஓப்பன் சூப்பர் தேங்க்யூ சார் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது அதாவது அத்தான் கூப்பிடுங்க ஃபங்க்ஷன் லீவ் வரைக்கும் ஆகும் சரி நீங்கள் தானே அத்தான் கூப்பிட்டீங்க நான் பாட்டுக்கு 7 போயிட்டு ஸோ வைப்பு தான் அத்தான் வார்த்தை ஓகே நிறைய டிரெக்டர்ஸ் நிச்சயமாக அவங்களை அப்ரோச் பண்ணியிருப்பாங்க நிறைய படங்களுக்கு பட் உங்களோட சாய்ஸ் ஆஃப் சினிமா அப்படின்னு வரும்போது எல்லாருமே வந்து ஒரே ஒரு விஷயம் கேட்க நினைக்கிறோம் நீங்கள் நிறைய டெபியூ டிரெக்டர்ஸ் இப்போ தனா சார் ஒர்க் பண்ணியிருக்காங்க பட் ஸ்டில் நிறைய நியூ கமர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கேள்விப்படுறோம் அது ஏன் சார் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஸ்கிரிப்ட்லேயும் கிரியேட்டிவ்லேயும் இவ்வளோ பெரிய ஒரு லிஸ்ட் வச்சுருக்கீங்க தாண்டி வரதுக்கு வாய் சொல்லுங்கள் நியூ டேரக்டர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஃபஸ்ட்டு படம் வந்து அவங்க நம்பி கோடிகளை காசு போட்டுருக்கோம் ஈஸியாக எல்லாரும் பண்ண மாட்டாங்க எனக்கு வந்து அவங்க மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது ஃபஸ்ட்டில் எல்லாருமே பர்ஃபெக்ட் எடுத்த உடனே பெரிய லெவலில் படம் பண்ணி நினைக்க மாட்டேன் ஃபஸ்ட்டு படம் பண்ணுற எல்லா டேரக்டர்ஸும் ஒரு சின்ன ஃப்ளா இருக்கும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி கேட்கல ஆடியோ வரலப்பா தம்பி ஆடியோ வரல அங்கே வரலையா ஓகேவா கேமரா வெயிட் பண்ணணுமா நாங்கள் வரோம் வச்சிங்கன்னா எப்படி ப்ரோ மைக்கு வரும் கேமராக்கு வர ஆடியோ ஒர்க் ஆகலையா ஒரு 5 நிமிஷம் நம்ம வேறு ஏதாவது விஷயத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கலாமா சார் அதுக்கு சரி நான் ஆரம்பத்துலேருந்து யார் வேணா கிஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன் யாரையும் வரிசையா ஒன் பை ஒன்னாக வாங்க நீங்கள் ஆடியோ ஓகேன்னா சொல்லுங்க அது வந்து நான் என்ன கிஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க ஐயா கொடுங்க யார் வேணா கொடுக்கலாம் அது வருதுமா சரி நீங்கள் படம் பிடிக்கலாம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா அது வருதுமா எஸ் என்ன பாட்டு என்ன நான் பிடிச்சிக்கிறேன் மைக் ஓகே நான் பிடிச்சிக்கிறேன் என்ன பாட்டு உங்களோட பாட்டு ஒன்று நான் பாட போறேன் என்ன பாட்டு என்ன பாட்டுப்பா நான் ஞாபகப்படுத்தி விடுறேன் என்ன பாட்டு பிச்சைக்காரன் இல்லையா பிச்சைக்காரன் 100 சாமிகள் இருந்தாலுமா 100 என்ன பாட்டு பாட போறாங்க அம்மாவுக்கே மறந்துடுச்சு பாட்டு மறந்துடுச்சு என்ன பாட்டு பாடுன்னு மறந்துடுச்சா என்ன பாட்டு சரி நீ சாரோட பாட்டு சரி வாங்க ஐயா நீ சாரோட பாட்டு பிராக்டிஸ் பண்ணல அப்ப நீ ஒன்னு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொன்னீங்க என்ன கஷ்டமா இருக்கு சார் கிட்ட கேளு உங்க பாட்டு வாயிலே நுழைய மாட்டேன்னு தான் சரி என்ன உங்க பாட்டு கொஞ்சம் வாயிலே நுழையல பாலா போன உலகத்துலயா சரி ஓகே உங்க பாட்டு வாயிலே நுழைய மாட்டேங்குதா அடுத்த வாட்டி நீங்க உங்க பாட்டு வாயில நுழையிற மாதிரி பாடுங்க வாயில் நுழையலையா சரி நான் சொல்லி தரட்டா நான் இக் க நாக்க நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க வந்துருச்சு வாய்க்குள் நுழையுது ஆனா நீங்க தான் சொல்லி தந்தீங்க என்ன நானே பாட மாட்டேனே ஆனா நான் பாடுவேன் நல்லா அப்படியா எந்த பாட்டு பாடுவேன் நான் எல்லா பாட்டுமே பாடுவேன் இப்போ நீ வந்து இந்த பாழா போன உலகத்துல அப்படின்னு ஒரு பாட்டு பண்ணல சார் டெய்லி சொல்லி தர சொல்றேன் உனக்கு நீ ஒரு பாட்டு பாடுனல அந்த பாட்டு பாடுங்க I love you thank you me too love you சரி பாட்டு பாடுறியா நான் உங்கள்ட்ட love you சொன்னல எனக்கு முத்தம் வேணுமா thank you இவங்களுக்கு மட்டும் இல்ல யார் வந்தாலும் முத்தம் வழங்கப்படும் ஓஹோ ஓகேவா நான் பாரபட்சம் பார்க்க மாட்டேன் வெல்கம் புரியுதா யார் வந்தாலும் கொடுப்பேன் மீடியா நோட் பண்ணிக்கங்க கொடுப்பேன் முத்தம் ஒன்று போதுமாடா தேங்க்யூ சரி பாட்டு பாட போறேன்னு சொன்னாங்களே பாடலையா கண்ணு கருவண்ண கிளி காது கருகான குயிலெஞ்சு கருவஞ்சு கொடி நீதானம்மா தத்தித்தவளும் தங்கச்சமிலே பொங்கி பெருகும் தங்கச்சமிலே முத்தும் தரதித்தும் தர நட்சத்திரம் யாரோட எனக்கு என்ன பேச்சு நீதானே கண்ணே நான் வாங்கும் மூச்சு வாழ்தாக வேண்டும் பாபா கண்ணே
ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மானே ஒன்ன தேடுது. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. சூப்பர்ரா, சூப்பர் 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 சூப்பர். அழகா பாடுனீங்க. அண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த பிச்சைக்காரன் பாட்டுனா எனக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணிட்டு போறியா ஊருக்கு? நீங்க அந்த பிச்சைக்காரன் படத்துல ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருந்தீங்க. சூப்பரா பிச்சை எடுத்தனா? நீங்க தர்மங்களுக்கு சோறு போடுற மாதிரி நானும் தர்மங்களுக்கு சோறு போடுவேன். அப்படியா? சூப்பர் சூப்பர் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் சூப்பர் சூப்பர். இது வரைக்கும் சொன்னதுலயே சூப்பர் இல்ல? இந்த வயசுல வயசு என்ன தெரியுமா உனக்கு? வயசு என்ன ஞாபகம் இல்ல? தேங்க்யூ தேங்க்யூடா. பாப்பா வேற ஏதாவது பண்ணணுமா? போதுமா? தேங்க்யூ தேங்க்யூடா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப அழகா பாடுனீங்க. இதே மாதிரி பியூட்டிஃபுல்லா எல்லா இடத்துலயும் பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் கண்ணா. வேற ஏதாவது சொல்லுமா விஜய் ஆண்டனி சாருக்கு? how much you love விஜய் ஆண்டனி சார்? எவ்வளவு லவ் பண்ற? நீ எனக்கு ஒரு முத்தம் தெரியா? ஏய் எனக்கு நீ ஒரு கிஸ் தெரியா? சார் இவ்ளோ லவ் பண்றாங்களா அவங்கள? தேங்க்யூ 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 தேங்க்யூ. வேற யாராவது தரீங்களா? அண்ட் சரி ரவுடி பேபி வர்ஷா அவர்களுக்கு ஒவ்வொன்றா வாங்கிக்கிறேன். சரியா? அப்பப்போ ஒவ்வொருத்தரா வந்து கொடுத்துட்டு போகலாம். தம்பி ஒன்று பண்ணுங்க, பவுன்சர்ஸ் பார்த்து ஒவ்வொருத்தரும் அலோவ் பண்ணுங்க. நான் பேசிக்கிட்டே இருப்பேன், நீங்க யாராவது வந்து கொடுத்துட்டே போகலாம். ஓகேவா? சைடுல டோக்கன் சிஸ்டம் போட்டு வச்சிருக்கேன். போயிட்டு இருக்குது. அது விடுங்கப்பா, வர்றவங்கள ஸ்டாப் பண்ணாதீங்க. தம்பி யாருக்கெல்லாம் முத்தம் கொடுக்கணும்னு ஆசை இருக்கோ பொறுமையா வந்து கொடுத்துட்டு போங்க. ஓகே நீங்களும் வரலாம், நோ ப்ராப்ளம். யாரு வரிசையா ஒன் பை ஒன் முத்தம் கொடுக்கும் காத்துட்டு அந்த பாரு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓ பியூட்டிஃபுல். தேங்க்யூ சார். அங்க பாருங்க அங்க. வாங்க வாங்க பொறுமையா ஒவ்வொருத்தரா தம்பி வாங்க. தம்பி பவுன்சர்ஸ் கேட்டு பொறுமையா வாங்க. தேங்க்யூ 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 தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ. நீங்க பேசுறது எல்லாம் வச்சுதான் என்னோட லைஃபே நான் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் அவ்வளோ டஃப் நான் வந்து ஃபேஸ் பண்றேன்னா நீங்க பேசுற அந்த ஒவ்வொரு இதுவும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ தேங்க்யூ. உங்களை பார்த்து தான் ஐ வெரி ஹாப்பி. தேங்க்யூ. என் பொண்ணுக்காக தான் நான் இங்க வந்தேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூப்பா. ஒரே ஒரு மொத்தமா புரியல. நீங்க பிக் எடுக்க வந்தாங்களாம், அங்கேருந்து வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தாங்க? சொன்னாங்க இங்க வந்து பிக் எடுக்க போறாங்களா? சரி ஓகே பிக் எடுத்துக்கங்க வாங்க. அதானே எழுந்து வாங்க. எஸ் எஸ் தேங்க்யூ தேங்க்யூ. உலகமே பிக் எடுத்துருச்சு, டிவில வரும். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நைஸ் மீட்டிங் யூ. தேங்க்யூப்பா தேங்க்யூப்பா. தைரியமா இருங்க. தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் சார். அடுத்ததாக தேங்க்யூ. குட்டி வாங்க. ஏய் நீ கிஸ் கொடுக்க வந்தியா? எதுக்கு வந்த? பேச வந்தியா கிஸ் கொடுக்க வந்தியா? குடுறா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அப்படியா? தேங்க்யூ 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 தேங்க்யூ. இன்னைக்கு நான் போறதுக்குள்ள ஒரு 50 கிஸ் 1000 ஹக் வரப்போகுது நினைக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. முத்த மழை பொழிஞ்சிட்டு இருக்காங்க. என்னப்பா முத்த மழை? அப்படியே என்ன மழை? பொண்ணுங்களாம் தயங்கி வராங்க, மேல வரைக்கும் வந்துட்டு பேசிட்டு போறாங்க. வந்துட்டு இருக்காங்க சார், வந்துட்டு இருக்காங்க. ஸ்லோவா வர போறாங்க. ஆனா அதுக்குள்ள பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த படத்துல நீங்க ஒரு அழகான ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க. படம் வரட்டும், நாங்க ட்ரெய்லர்ல பார்க்கும்போது எனக்கு அது என்ன சர்ப்ரைஸ்னா அந்த இடம் மட்டும் ரொம்ப ஸ்பெஷலா காத்துட்டு இருக்கோம். பட் ஸ்டில் படத்துல ட்ரெயின் பத்தி பேசுறாங்க, யாரு திருடன்னு கேக்குறாங்க ட்ரெய்லர்ல. அதுக்கப்புறம் நீங்க என்ன பார்த்தா திருட மாதிரி தெரியுதா? தோஷில தெரியல சார், தெரியல. இதே திருடன் மாதிரி தெரியும். இதே திருடன். ஆமா சார், அப்படி வச்சுக்கலாம். ஆனா இந்த அழகான படத்துல ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு முதல்ல பாத்துடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க எல்லாம் வைப் பண்ண டான்ஸ் பண்ண காத்துட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. மைக் வந்து there are about 50-60 மைக்ஸ். ஓகேங்களா? லெவல் பேலன்ஸ் பண்ணும்போது இவங்களுக்கு பீக் ஆகுது, கம்மி பண்ணுங்கன்றாங்க. இவங்களுக்கு வரலன்னு ஷவுட் பண்றாங்க. There is no point I can help this out. Okay. Let's sort this peacefully. Yes. It's done. மத்த சோர்ஸ் ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். We can continue the show. Yes, thank you sir. Okay, thank you sir. நான் வேற பண்றேன். சவுண்ட் இன்ஜினியர் ரஹமத்துல்லா அங்க அனுப்புறேன். ரஹமத்துல்லா எங்க இருக்கீங்க? அப்படியே கொஞ்சம் அங்க போய் பாருங்க, என்ன பிரச்சனை சால்வ் பண்ணுங்க. எஸ் இங்க தான் இருக்காரு சார். It's sorted. Sorted. பாத்துங்க. தேங்க்யூ தேங்க்யூ. இன்னும் 25 வருஷம் அடி வாங்கிட்டே இருந்தா இல்லப்பா, லைஃப்னா சும்மா ஜாலியாக அப்படியே சறுக்கிட்டு போகணும்னு நினைக்கக்கூடாது. ஓகேவா? காரம் இல்லாமல் சாப்பாடு எப்படி இருக்கும்? கேவலமாக இருக்கும். உப்பு இல்லாமல் சாப்பாடு எப்படி இருக்கும்? உப்பையே சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சம்டைம்ஸ் நம்ம சாப்பாடு உப்பு வந்துடும், காரம் அதிகமாக வந்துடும்.
அதனால் வந்து லைஃபே அப்படின்னு சொல்ல முடியாது. அந்தந்த விஷயங்கள் அப்படி எப்படி இருக்கும், அதெல்லாம் சேர்ந்தது தான் லைஃபு. அப்படியே அனுபவிங்க. வா, தேங்க்யூ. எடுத்துங்க. நெக்ஸ்ட் தம்பி டோஷிலா. இது சொற்பொழிவு மாதிரி இருக்கு டோஷிலா, கொஞ்சம் வைப் ஆக்கணுமே. தேங்க்யூ. தனஞ்சயன் சார் அடுத்ததாக வாங்க சார். சார் நீங்க வாங்க, மேலே வாங்க. தனஞ்சயன் சார் நான் வந்து அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க சார். முத்தம் கொடுக்க வந்தீங்களா சார்? அந்த முத்தத்தை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கலாமா? சார் கிஸ் டோக்கன் நம்பர். சாருக்கு மைக் தாங்க. தேங்க்யூ. மைக்கா நல்லா இருக்கா? ஹலோ எஸ் சார். யூஆர் ஆல்வேஸ் அ ஃபேவரட் ஃபார் எவ்ரி ஒன். அதனால் வந்து உங்களுக்கு எல்லோரும் முத்தம் கொடுக்க ரெடியாக தான் இருப்பாங்க. தேங்க்யூ சார். ஸோ ஹிட்லர் படம் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன் ஈவெண்ட்டுக்கு வந்துட்டு இவ்வளோ வைபாக விஜய் ஆண்டனி சார் இவ்வளோ என்ஜாய் பண்ணி ஜாலியாக இவ்வளோ பேர் இவ்வளோ டான்ஸ் பாடிக்கிட்டு இவ்வளோ பாட்டு பாடிக்கிட்டு உங்களை கலகலப்பாக பார்க்கறதே சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ சார். கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்த்து சொல்லணும். ஒரு படத்தை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு சேர்றதுக்காக நீங்கள் பண்ணுற உழைப்பு டெஃபினட்டாக அப்ரிஷியேட் பண்ணணும். தேங்க்யூ சார். இந்த படம் ஆடியன்ஸ் எல்லோருக்கும், இங்கே இருக்கிற எல்லோருக்கும் சொல்கிறேன், பக்கா கமர்ஷியலாக ஒரு நல்ல என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு படம். அருமையான கதை, ரொம்ப அருமையாக இந்த படம் வந்திருக்கு. தனா வந்து ரொம்ப சூப்பராக இயக்கியிருக்காரு. ஒரு நல்ல என்டர்டெய்னரை 27ஆம் தேதி தியேட்டரில் பார்க்க போகிறீங்க. ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் இந்த தியேட்டர். யூ வில் என்ஜாய் த ஃபிலிம். அவருடைய நடிப்பில் ஒரு புது பரிமாணத்தில் நம்ம ஒரு படத்தை பார்க்க போகிறோம். ஆக்ஷன், மாஸ், சொசைட்டிக்கு தேவைப்படுற ஒரு மெசேஜ், இப்படி எல்லாம் சேர்ந்து ஒரு மாஸ் கமர்ஷியல் என்டர்டெய்னரை இந்த படம் மூலமாக நம்மளுக்கு விஜய் ஆண்டனி சார் கொண்டு வந்திருக்காரு. இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். செந்தூர் ஃபிலிம் இன்டர்நேஷனலுக்கு சஞ்சய் அப்பாவுக்கு சொல்லுங்கள், கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி அடையும். அவ்வளோ சிறப்பான கதை இருக்கு, சிறப்பான த ப்ரொடியூசர் சஞ்சய். எஸ். ஸோ சஞ்சய்க்கும் அவருடைய அப்பாவான டிடி ராஜாவுக்கும் இந்த படம் பெரிய வெற்றி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் எல்லோருக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு என்டர்டெய்னர் ஹிட்லர் தியேட்டரில் போய் பாருங்கள். வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இந்த படத்தினுடைய மியூசிக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக விவேக் மரவின் பண்ணியிருக்கீங்க. மாசாக இருந்தது. பிஜிஎம்லேருந்து சரி, பாட்டும் சரி, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் கமிங் டு த ப்ரொமோஷன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. டைரக்டர் தானா, மேலே வாங்க. எங்கே இருக்கீங்க? அதுக்கு முன்னாடி டைரக்டர் தானா, நீங்கள் வானம் கொண்டுடும்ன்ற படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தோட அந்த டைரக்டரோட அடுத்த படம் தான் ஹிட்லர். அவரை பற்றின ஒரு ஏவி இல்லையா? எஸ் இருக்கு சார். கண்ணு தங்கம் ராசாத்தின்னு அந்த அழகான பாடலோட நம்ம எல்லாரும் வாய்ப் பண்ணுவோம்ல சார். நீங்க ஒரு கிராமத்து டச்சிலே இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கதை சூஸ் பண்ணது விஜய் ஆண்டனி சார் தான் கரெக்ட் அப்படிங்கிறது நீங்கள் எப்போ டிசைட் பண்ணீங்க? ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் அண்ட் டாக் சார் ப்ளீஸ். இல்லை, நம்ம எல்லா மாதிரி படங்களும் பார்க்குறோம், எல்லா மாதிரி ஜானான படங்களும் பார்க்குறோம், ஆக்ஷன் படம் பார்க்குறோம், காமெடி படம் பார்க்குறோம். நானும் அந்த மாதிரி எல்லா மாதிரி படங்களும் பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி படங்கள் பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஸோ இப்படி தான் பண்ணணும்னு எதுவும் இல்லை. ஸோ ஒரு அர்பன் ஃபிலிமாக இருந்தாலும் சரி, ரூரல் ஃபிலிமாக இருந்தாலும் சரி, எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கணும். நம்மளுக்கு அதில் ஏதோ ஒரு கதை அதில் பிடிச்சிருந்ததுன்னா, அதை கதையாக சொல்லணும்னு நம்ம விருப்பப்பட்டோம்னா அதை நம்ம படமாக பண்ணலாம். ஸோ அப்படி இதாக சார் இப்போ காடு மேடு மலைன்னு சொல்லிட்டு இந்த படத்துல ரொம்ப சஸ்பென்ஸான இடத்துக்குலாம் கூட்டி போனார். இன்னைக்கு நீங்க நினைச்சாலும் போக முடியாது. சரண்ராஜ் சார் வந்து ஒரு சின்ன பிரேக்காக இருக்காரு, கண்டிப்பா ஜாயின் பண்ணிடுவாரு சார். டைரக்டர் அதாவது மனிதர்கள் போகவே முடியாத இடத்துல வச்சு தாளிச்சார் அப்படின்றத கேள்விப்பட்டோம். இந்த படத்துல ஒரு முக்கியமான மெசேஜ் ஒன்று இருக்கு. ஸோ அதை பத்தி நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா சார்? எஸ்பெஷலி இந்த சத்தியமங்கலம் நிறைய இருக்கு. இந்த படத்தில் நிறைய பேர் பேசின மாதிரி சோஷியல் மெசேஜ் இருக்குது. கரண்ட்டில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. எதையுமே வெளிப்படையாக சொல்ல முடியாது. படத்தை பாருங்கள், புரியும். அப்புறம் இந்த படத்தோட ஸ்னீக் பீக் வந்து வர மண்டே அன்னைக்கு ஈவினிங் எத்தனை மணிக்கு ரிலீஸ் ஆகுது? 6 மணிக்கு. இந்த படத்தோட முதல் 6 நிமிஷம் வர மண்டே டேட்டு, மண்டே டேட் 23rd 25 23rd தான் வர மண்டே செப்டம்பர் 23ஆம் தேதி ஈவினிங் 6 மணிக்கு. 5 வச்சுக்கலாமா 6 வச்சுக்கலாமா? 6 சீக்கிரம் தான் கேட்கணும், லேட்டாக கேட்குறீங்க. 5 ஓகே. ஈவினிங் 5 மணிக்கு அந்த ஹிட்லர் படத்தோட முதல் 6 நிமிஷம் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லாரும் பாருங்கள். ஓகே, ஹிட்லர் படத்துடைய ஸ்னீக் பீக் செப்டம்பர் 23ஆம் தேதி 5 மணிக்கு உங்கள் எல்லாருக்குமே அவைலபிளாக இருக்கும், பாருங்க. இந்த படத்தை தயாரித்த என்னோட நண்பர் ப்ரொடியூசர் ராஜா சாருக்கு ரொம்ப நன்றி. அவர் வர முடியாததுனால அவர் சஞ்சய் வந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். ஒரு படம்ன்றது தனியாக உருவாகாது, ஒரு டீம் ஒர்க் தான். தனியாக இந்த படத்தை யாரும் பண்ணல.
இந்த படத்தில் இன்வால்வ் பண்ணிக்கிட்ட சங்கத்தமிழ் எடிட்டர் மியூசிக் டைரக்டர் விவேக் குமாரி ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். ஐஸ்வர்யா தத்தா, சரண்ராஜ் சார் இங்கே இருக்காங்க. ஓகே. சரண்ராஜ் சார் வந்துருந்தாங்க, இப்போ வெளியே போயிருக்காங்க போட்டிருக்கு. மற்றும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண கேமராமேன் நவீன், எடிட்டர் சங்கத்தமிழன் மற்றும் ஏனைய கலைஞர்களுக்கு கிங்ஸ்லி, வேறு யாராவது மறந்துட்டேன்னா ஆர்ட் டைரக்டர் உதய் அப்புறம் ஹீரோயின் ரியா சுமன் மற்றும் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இவர் தான் ஆர்ட் டைரக்டர். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் ரேண்டமாக மைக் வாங்கி பேசலாம். ரேண்டமாக யார் வேணால் பேசலாம். நிகழ்ச்சி முடிய போது தம்பி மைக் அங்கே கொடுக்கலாம்ப்பா. நம்ம ஆங்கர் இருக்கீங்களே, கிளம்சியாக இருக்கா எப்படி? வாங்க 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 சார். தேங்க்யூ. I am working in HVA Heavy Vehicle Battery Manager and the Production Division. So my wife is coming Army Department. Yes, Heavy Vehicle Battery Manager. So you are a fan that I am 20 times in Hitler Chiranjeevi. So I think you thought the Telugu dubbing also converted. Yes sir, we are going to reach Telugu dubbing also sir. So thank you. My wife is coming. Sir. Thank you ma'am. Thank you. Come ma'am, come. Yes, தம்பி மைக் அங்கே கொடுங்கப்பா. எஸ், ஓகே. ஓ தேங்க்யூ. தம்பி மைக் யாராவது கொடுங்க. மைக் இல்லையா வேறு? மைக் வேணுமா? இந்தாங்க. தேங்க்யூ. ஓகே வாங்க மேம். ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ மேம். எஸ். ஓகே. அப்புறம் கவித்ரா முடிச்சிடலாமா? ரோஷிதா முடிச்சிடலாமா? எஸ் சார். இப்போ கடைசியா உங்களுக்கு ஏதாவது வேணுமா? உங்களுக்கு என்ன வேணும்? மைக் வேணுமா? பச்சை கண்ணி சாங். சரி நானே வரேன். பச்சை தண்ணி சாங்கடா. யாரும் அசையாதீங்க, நானே வரேன். தேங்க்யூ. பச்சை தண்ணி சாங். நிறைய டிப்ரெஷன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஒரு காலத்தில் உங்களோட பிளேலிஸ்ட் ஸ்பாட்டிஃபைல போட்டு கேட்டுட்டு தூங்கினால ரொம்ப நல்லா இருக்கும். ஒரே ஒரு சாங் எங்களுக்காக பாடுங்க. என்ன பாட்டு பாடுங்க? மேலே வாங்க அப்படியே குடிச்சு வாங்க. இவங்களை மட்டும் மேலே விடுங்க வாங்க. எந்த பாட்டு பாடலாம்? சரி நான் போக போகிறேன் இன்னைக்கு. ஹலோ நான் கிளம்புறேன். எந்த சாக்கு பாடலாம்? சரி எல்லாருக்கும் பிடித்த நாக்கமுக பாட்டை பாடலாம். விவேக் மருவின் தேங்க்யூ சார். தேங்க்யூ. உங்களோட சிங்கர் ருத்ரேஷும் பாடுறேன்னு சொல்லி காத்துட்டு இருக்காரு. விவேக் மருவின் எங்க இருக்கீங்கப்பா? விவேக் மருவின் எங்க இருக்காரு? பீட் பாக்ஸ் அவர்கிட்ட கொடுங்க சார். உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டாரா? ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க. சான்ஸ் வேணுமா நடிக்கிறதுக்கு உங்ககிட்ட? கண்டிப்பாப்பா ஷூர். ப்ளீஸ் சார், படத்துல நடிக்கிற சான்ஸ் மட்டும் தான். ஓகே கண்டிப்பா ஷூர். தானா என் டைரக்டர் சொல்றேன்ப்பா. கண்டிப்பா. தேங்க்யூ.